ஹலோ எவ்ரிஒன் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து அம்மா வந்திருந்தாங்க வீட்டுக்கு. அதனால வந்து ஆப்பத்துக்கு மாவு கொண்டு வந்திருந்தாங்க. அதுதான் வச்சு இன்னைக்கு ஆப்பம் செஞ்சுட்ருக்கோம். இப்போ வந்து ஊருக்கு போக வேண்டியிருந்தது. அதனால வந்து தனியாக போக முடியாதுன்னு சொல்லிட்டு அம்மாவை வந்து கூட்டிகிட்டு போக சொல்லியிருந்தேன். அதனால அம்மா வந்து வந்திருந்தாங்க. இந்த மாவு வந்து ரொம்பவே நல்லாவே ஆப்பம் வந்து வந்திருந்தது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை செஞ்சிருந்தேன். அது வந்து இதை விட கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்தது. பட் இது ரொம்ப நல்லா இருந்தது. அன்வித்க்கு மொபைலில் ஸ்க்ரீன் டைம்லாம் நாங்கள் காட்டுறதில்ல. ஆனால் அன்வித் வந்து நாங்கள் கால் பண்ணி பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு அவனும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பான். பெரியவங்களாம் ஃபோன் பேசும்போது அப்படி நடந்துக்கிட்டே பேசுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் வந்து அன்வித் வந்து பேசிகிட்டு இருப்பான். சும்மா மொபைலை கையில் வச்சு விளையாடிட்டு இருப்பான். மற்றபடி ஸ்க்ரீன் டைம்லாம் அவனுக்கு வந்து காட்டுறதே இல்லை. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அம்மா மொபைல் கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அன்வித் அம்மாட்ட மொபைல் கொடுத்துட்டான். அன்வித்க்கு அவங்க பாட்டி வந்துட்டா போதும், உடனே அவங்க கூடவே நல்லா விளையாடிக்கிட்டு அவங்க கூடவே தான் இருப்பான். என்கிட்ட வரவே மாட்டான். ஊருக்கு கிளம்பியாச்சு. பஸ்ஸில் தான் வந்து ஊருக்கு போகிறோம். பஸ்ஸில் ஏறினதுலேருந்து கொஞ்ச நேரத்துக்கு நல்லா விளையாடிக்கிட்டு இருந்தான் அன்வித்து. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு வந்து தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. பாட்டிக்கிட்ட இருந்தால் என்னை கண்டுக்கவே மாட்டான். பாருங்க, நான் அவனை கூப்பிடுறேன், அவன் என்ன பண்ணுறான் பாருங்க. ஏர்லி மார்னிங்லாம் நாங்கள் வந்து ஊருக்கு வந்துட்டோம். அன்வித்தும் முழிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவங்க தாத்தா கூட கொஞ்ச நேரம் விளையாடிக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு உடனே வந்து நாங்கள் வெளியில் கிளம்பிட்டோம். அப்போ வந்து என்னோட ஓல்டு ஸ்கூலில் வந்து நான் பார்த்தேன். 6th to 12th வரைக்கும் நான் இந்த ஸ்கூலில் தான் படித்தேன். பார்த்ததும் ஓல்டு மெமரிஸ் எல்லாமே ஞாபகத்தில் வந்தது. அப்படியே நாங்களும் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அப்போ போகிற வழியில் ஃபுல்லாக இந்த மாதிரி புல்வெளியாக தான் இருக்கும். இந்த இடத்துக்கு வரும்போது எல்லாமே நாங்கள் பஸ்ஸில் வந்து விண்டோ சீட்டில் உட்காந்து இப்படி தான் பார்த்துட்டே வருவோம். அன்வித் இப்போ நடக்க ஆரம்பிச்சதுனால அன்வித்க்கு வந்து ஒரு ஸ்லிப்பர் வாங்கணும்னு சொல்லிட்டு அம்மாட்ட சொல்லிகிட்டே இருந்தேன். அதனால அன்வித்துக்கு ஸ்லிப்பர் வாங்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கடைக்கு போயிருந்தோம். இந்த ப்ளூ ஸ்லீப்பர் வந்து பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அன்வித்துக்கும் கரெக்டாக இருந்தது. அதனால இந்த ஸ்லீப்பர் வாங்கிடுச்சு. இதுக்கு போக இன்னொரு ஷூ மட்டும் வாங்கியிருந்தோம். அப்படியே எனக்கு ஒரு ஸ்லீப்பர் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்போலாம் அன்வித் பண்ணுற சில விஷயங்களை வந்து ரொம்ப ரொம்ப க்யூட்டாக செய்கிறான். அதெல்லாமே எங்களை பார்த்து பார்த்து கற்றுக்குறான்னு நினைக்கிறேன். பவுடர் போடுற விஷயத்த பாதி கற்றுக்கிட்டான். இன்னும் கொஞ்சம் தான் அவனுக்கு கற்றுக்கணும். அது ஃபேஸில் தான் அப்ளை பண்ணணும்னு மட்டும் அவனுக்கு தெரியல. பட் ஆனால் இப்படி தான் போடணும், கையை வச்சு நல்லா மேஷ் பண்ணணும், இது எல்லாமே தெரியுது அவனுக்கு. கிறிஸ்மஸ்க்கு வந்து எங்கள் அம்மா வீட்டில் இந்த ஸ்டார் தான் போட்டிருந்தாங்க. அம்மா அன்வித்காக வாங்கி கொடுத்த ஸ்லீப்பரை போட்டுட்டு கொஞ்ச நேரம் வாக்கிங் போயிட்டு இருந்தோம். பாட்டியும் வந்திருந்தாங்க. அதனால அவங்க கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான் அன்வித். அம்மா வீட்டுக்கு வெளியில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக செடிங்க வந்து வச்சுருப்போம். அதில் நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாமே பூத்திருக்கும். அது கூட ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான் அன்வித். அன்றைக்கி ஈவினிங் வந்து மறுபடியும் ரிட்டர்ன் வந்து கோயம்புத்தூருக்கு கிளம்பிட்டோம். அப்போவும் அம்மா வந்து என்னை கொண்டு விடுறதுக்காக வந்திருந்தாங்க. அப்போ வந்து மாவு இருந்தது, முறுக்கு செஞ்சு தாங்கம்மான்னு சொன்னேன். அதனால எங்கள் அம்மா வந்து முறுக்கு செஞ்சுட்ருக்காங்க. அடுத்த நாள் அம்மாவும் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து டே ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வீக்லி ஒன்ஸ் எப்போவுமே வந்து இந்த பெட்ஷீட்லாம் துவைக்கிறது வழக்கம் இல்லையா? ஸோ அதனால அதெல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து வாஷ் பண்ணிடலான்னு எல்லாம் எடுத்தாச்சு. நான் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே இன்னொரு ஆள் வந்து இங்கே எனக்கு இன்னொரு வேலை வச்சுட்ருக்காங்க பாருங்கள். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரிலாம் குட்டீஸ் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ட்ரெஸ் வாஷிங் இந்த ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டேன். அன்வித்தும் தூங்கிட்டான். அதுக்கப்புறம் வந்து அம்மா வந்து நேற்று சுண்டல் குழம்பு வச்சுருந்தாங்க. குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதனால் வந்து சப்பாத்தி மட்டும் செஞ்சுட்டு அந்த குழம்பு வச்சு நான் சாப்பிட்டேன். குழம்புலாம் வந்து நெக்ஸ்ட் டே சாப்பிடும்போது இன்னுமே ஒரு டேஸ்ட் வரும். இது பொங்கலுக்கு அடுத்த நாள் நாங்களும் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு அவங்களோட ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து கேரளா வந்து போயிருந்தோம். பொங்கல் டேஸில் அதனால் வந்து ட்ரெடிஷ்னலாக ஏதாவது போடலான்னு சொல்லிட்டு பர்த்டேக்கு எடுத்திருந்தோம். ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. அந்த வேஷ்டி ட்ரெஸ் தான் போட்டிருந்தான். எப்போவுமே கார் ட்ராவல் அப்போ அன்வித் வந்து தூங்கிடுவான். ஆனால் அந்த டைம் வந்து கார் ட்ராவலில் அன்வித் தூங்கவே இல்லை. இடத்துலையே உட்காராம ஏதாவது பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் கையில் கொடுத்து கொஞ்சம் நேரம் அவனை வந்து காம் பண்ணி வச்சுருந்தோம். நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது மணி வந்து 11 மேலே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து 1 கிட்ட நாங்கள் ரீச் ஆகிட்டோம். சரி, ஓகே, லஞ்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் சாப்பிட்றதுக்காக ஹோட்டலுக்கு போயிருந்தோம். இங்கே தான் ஒரு விஷயம் நடந்தது. என்னென்னா, நம்ம ஊர்லலாம் பிரியாணி எப்படி கலரில் இருக்கும், ஆனால் இங்கே ஒயிட் கலரில் இருந்தது. இங்கே இந்த ஒயிட் பிரியாணி தான் கிடைக்கும்னு அதுக்கப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி, ஓகே, என்ன பண்ணுறது, வாங்கிட்டோமேன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர் பிரியாணி மாதிரி வரவே வராது. அப்புறம் வழியில் இன்னொரு விஷயம் பார்த்தேன். அது என்னென்னா, அந்த ஆட்டோ தான். இது வந்து பிளாக் கலரில், அது நம்ம ஊர்லலாம் வந்து எல்லோ கலரில் தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து பிளாக் கலரில் ஆட்டோ பார்த்தேன். கேரளா மலப்புழா டேமுக்கு தான் வந்திருந்தோம். இங்கே வந்து உள்ளே என்ட்ரி ஆனதுமே நிறைய ஷாப்ஸ்லாம் இருந்தது. நிறைய கூட்டமாக இருந்தது. ஏன்னா ஹாலிடேஸில்
அங்க வந்து இந்த மாரி கேப்லாம் சேல் பண்ணாங்களா, நெறைய பேர் வந்து இதெல்லாம் போட்டிருந்தாங்க. நானும் வரும்போது வாங்கணும்னு நெனச்சேன். அதுக்கப்புறம் வந்து மறந்துட்டேன். அதனால வந்து வாங்க முடியல. டேமுக்கு போறதுக்கு அந்த வே ஃபுல்லாவே வந்து செங்குத்தா அந்த மாரி இருந்ததா அதனால நடக்கவே முடியல. அன்னைக்கு தான் அவங்க அப்பா வந்து தூக்கி வச்சிருந்தாங்க. டேமுக்கு போனதுக்கப்புறம் வந்து என்ட்ரி டிக்கெட் எடுக்க வேண்டியிருந்தது. அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து நாங்க போயிருந்தோம். ஒரு பெரிய ரிவர்ன்னு நெனைக்கிறேன். அந்த அளவுக்கு பெருசா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. தண்ணிலாம் பார்க்க ரொம்ப கிளியரா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த டேம்க்குள்ள மேல நின்னு வந்து அந்த காத்தோட அந்த வாட்டர்லாம் பார்க்குறது வந்து ஒரு நல்லா ஃபீலா இருந்தது. ரிவருக்கு ஆப்போசிட்ல வந்து இந்த மாதிரி ஒரு கியூட்டா பார்க் இருந்தது. ஆனா அது வந்து அப்போ வந்து குளோஸ்ட்ல இருந்தது. அதனால நாங்கலாம் போகல. அங்க அப்போ வந்து ஏதோ ஒர்க் நடந்துட்டு இருந்தது. அதனால வந்து யாரையும் அலோ பண்ணல. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்ட் என்னன்னா, அந்த டேம்ல வந்து நாங்க 3 பேரும் சேர்ந்து வாக் பண்ணோம். அது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் டேம்ல இருந்து வெளிய வந்ததுக்கப்புறம் நெறைய ஷாப்ஸ்லாம் இருந்ததா, அதுல வந்து ஐஸ்கிரீம் பார்த்தோம். சின்ன வயசுலலாம் இந்த கோன் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால இது ஒண்ணு வாங்கி சாப்பிட்டேன். டேம்க்கு போற வழியில ஃபிஷ் அக்வேரியமும் இருந்தது. அங்க நாங்க போகல. அப்புறம் வந்து இன்னொரு இடத்துக்கு போலாம் அப்படி சொல்லிட்டு வந்து கிளம்பிட்டோம். அங்க போற வே ஃபுல்லாவே இந்த மாதிரி மரங்கள் அடர்ந்த காடு மாதிரி இருந்தது. பேசிக்கலி எனக்கு வந்து கிரீனரி பிளேஸா இருக்கிற இடம்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த மரங்கள், இந்த மாரி செடிகள் இதெல்லாமே ரொம்ப பிடிக்கும். அந்த வழியா போறது வந்து ரொம்ப ஹேப்பியா இருந்தது. இது வந்து ஒரு குட்டி ரிவர் மாரி இருந்தது. இதுல வந்து குளிக்கலாம் செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கேயும் நெறைய பேர் வந்து வந்திருந்தாங்க. பட் ஆனா இந்த பக்கம் பார்த்தா கொஞ்சம் தண்ணி வந்து கம்மியா தான் இருந்தது. அதனால வந்து நாங்க கீழலாம் இறங்கவே இல்ல. அதுக்கப்புறம் நாங்களும் வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல இருந்தது. அதனால வந்து ஹைவேல கஃபே இருந்தது. அதுல வந்து நாங்க வந்து டீ, ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு உடனே நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஈவினிங் 6:00லாம் நாங்க வந்து வீட்டுக்கும் ரீச் ஆயிட்டோம். ரீசென்ட் டைம்ல வந்து அன்வித் வந்து சிசர் எடுத்து அடிக்கடி விளையாடிக்கிட்டே இருக்கான். இந்த சிசர் வந்து நான் வீட்டு பக்கத்துல உள்ள சூப்பர் மார்க்கெட்ல தான் வாங்கியிருந்தேன். நான் சிசர் யூஸ் பண்ணும்போது அவன்ட்ட இந்த சிசர் குடுத்தேன்னா, அவன் வந்து இத வச்சு ஜாலியா விளையாடிக்கிட்டு இருப்பான். இது வந்து ரேண்டமா ஒரு ஷாப்பிங் போயிருக்கும்போது தான் நான் பார்த்துருந்தேன். உடனே வாங்கிட்டேன். இது வந்து அ யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு தான் நான் வந்து இதில வீடியோல வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட லிங்க் ஏதாவது கிடைச்சதுன்னா நான் வேணா ஆட் பண்றேன். நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இது வந்து கிட்ஸுக்கு ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட்டா இருக்கும். இத வச்சு நம்ம வந்து லேர்னிங் கூட உங்களுக்கு கத்துக் குடுக்கலாம். சிசர் வந்து இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கூட கத்துக் குடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Instagramலயும் நம்மளோட ஐடிய ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல மீட் பண்றேன். பாய்.